தம்பி வணக்கம். வணக்கங்கண்ணா. அப்படியே ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. இந்த சந்தையை பத்தி ஒரு சின்ன அறிமுகப்படுத்துங்க. அப்படியே உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. கண்ணபுர சந்தை வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சில இருந்து கூட்டிட்டு இருக்குதுங்கண்ணா. சுமார் ஒரு 300ல இருந்து 400 வருஷமா இது பழமை வாய்ந்த சந்தைங்கண்ணா, அந்த கண்ணபுரம் மாட்டு சந்தைங்கிறது. சரி. நாம எங்க இருந்து வந்திருக்கிறோம்னா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில இருக்கிற டிகேடி கேட்டல் ஃபார்ம்ஸ்ல இருந்து வந்திருக்கிறேங்கண்ணா. இன்னைக்கு மதியானம் தான் வந்தேங்கண்ணா. 12 மணிக்கு தான் வந்தேங்க. 12 மணிக்கு தான் லோடு இறக்குனீங்க? 12 மணிக்கு தான் லோடு இறக்குனாங்க. நீங்க வரைக்கும் இறக்குனுங்கண்ணா. சரி சரி. உங்ககிட்ட வந்து என்னென்ன மாதிரி மாடுகள் கிடைக்கும், அப்படியே ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிருங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து பூரா காங்கேயம் காளைகள் மட்டும்தான் கிடைக்குங்கண்ணா. காங்கேயம் காளைகள்? ஆமாங்கண்ணா. எல்லாம் வந்து வண்டி பழக்கம் இருக்கிறது? எல்லாமே வண்டி பழக்கம், உழவு பழக்கம் இருக்கிற காங்கேயம் காளைகள் மட்டும்தான் கிடைக்குங்கண்ணா. சரி சரிங்க. சராசரி அப்படி பெரிய பெரிய எருதுகள் கொடுப்பீங்களா, இல்ல ரேக்லா காளைகள் அந்த மாதிரி? வாருங்கண்ணா, அதுக்கெல்லாம் ரேக்லா காளைங்க இதெல்லாம். ரெண்டு கொள்ளுங்க. சரிங்க. இந்த காலை ஓட்டி இருக்குதுங்கண்ணா, அந்த காலை ஓட்டல. சரிங்களாங்கண்ணா. சரி. இதெல்லாம் வண்டி மாடுங்கண்ணா, கொடுத்தாச்சுங்கண்ணா. இது விற்பனை முடிஞ்சுங்களா? இது இன்னும் இந்த காலை இன்னும் விற்பனை முடியலைங்கண்ணா. இது சராசரி என்ன விலை வருங்க? அண்ணா இது ரெண்டு வந்தீங்கன்னா 150 சொல்லுதுங்கண்ணா. ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லு. ஆமாங்கண்ணா. சரிங்க. செவலை ஒண்ணு மயில ஒண்ணுங்களா? ஆமாங்கண்ணா. மயில கலர் சேடு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி பாக்குறதுக்கு அழுக்கு அப்படி தெரியுதுங்க. நெத்தியில மட்டும் லைட்டா பிள்ளை இருக்குதுங்கண்ணா. சரி சரி. நெத்தி பிள்ளைங்கண்ணா. அந்த காலை சுழி சுத்தமெல்லாம் எல்லாம் சுத்தமா இருக்குங்கண்ணா. நம்மகிட்ட அந்த பிரச்சனை கிடையாது. சரிங்க. சரி ஓகே, அப்படியே அடுத்து பாத்துடலாங்க. ஆனா இந்த காலையும் உள்ள நிக்கிற காலை கொடுத்தாச்சுங்கண்ணா. இது விற்பனை முடிஞ்சுங்களா? எனக்கு ஒரு 15 மாடு கொடுத்தாச்சுங்கண்ணா. மாடு வண்டி பெரிய வண்டி ஏறுது இல்ல, அது புதிய இடத்துக்கு வந்தங்காட்டி பாதி வண்டிட்டு இருக்குதுங்கண்ணா. வண்டியில இல்ல புதிய இடத்துக்கு வந்தங்காட்டி பண்ணிட்டு இருக்குதுங்கண்ணா. சரி சரி. இதுமே இந்த 2 மாடு கொடுத்தாச்சுங்கண்ணா. இன்னைக்கு இந்த ரெண்டுமே விற்பனை முடிஞ்சு ஒரு 15 மாடு கொடுத்தாச்சுங்கண்ணா. இன்னைக்கு 15 உருப்படி விற்பனை முடிஞ்சது. 15 ஒரு 8 ஜோடி மேல கொடுத்தாச்சுங்கண்ணா இப்ப வரைக்குமே. இது வந்து சராசரி என்ன விலைக்கு முடிச்சீங்க? ஆனா இது 2,35,000 கொடுத்தங்கண்ணா. 2,35,000. ஆமாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய எருதுகள் வேணாலும் உங்ககிட்ட கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்குங்கண்ணா. கண்டிப்பா கிடைக்கும். சரி ஓகே, அப்படியே அடுத்து பாத்துடலாங்க. ஆனா அடுத்தது வந்து இந்த 2 காலைங்கண்ணா. இந்த செவலை பிளஸ் மயிலைங்களா? ஆமாங்கண்ணா. செவலை 4 பல்லுங்கண்ணா, மயில 6ங்கண்ணா. செவலை 4 பல்லு, மயில 6 பல்லு. ஆமாங்கண்ணா. ஜம்முன் இருக்கு. இதெல்லாமே வண்டி இது எல்லாமே வண்டி உழவு நல்லா ஓட்டின மாடுதாங்கண்ணா. சரி சரி. இது 2 விலை வந்து 1,65,000 சொல்றேங்கண்ணா. சரிங்க. பல்லுங்க? செவலக்கால் 4 பல்லுங்கண்ணா, மயிலக்கால் 6 பல்லுங்க. இதுல இடத்து மாடு வளர்த்து மாடு எப்படி? அது வளத்துல இது இடத்துலங்கண்ணா. அது தெளிவா சொல்லியே கொடுத்துருவீங்க? அதெல்லாம் தெளிவா சொல்லியே கொடுத்துருவீங்க. எல்லாமே இந்த தடவை ஜோடி இருக்கிற மாடு தாங்க, எது பிரிச்சு போட்ட மாடு கிடையாதுங்கண்ணா. சரி சரிங்க. சரி ஓகேங்க, அப்படியே அடுத்த ஜோடி பாத்திரலாம். என்னங்கண்ணா? பிடிச்சி போட எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்தது இந்த காலைங்கண்ணா. அடுத்து இது செவலைங்க ரெண்டுமே ஜோடியா? இல்லைங்கண்ணா, செவலை ஒரு காலம் மட்டும் தனியா இருக்குதுங்கண்ணா. ஒத்த வண்டி மாடுங்களா? இல்லைங்கண்ணா, ஜோடியா இல்ல, வாங்கும்போது தனியா தான் வாங்கினங்கண்ணா. அதையே. சரிங்க. அது எப்படி இடத்துக்கு மாடுங்களா, வளர்த்து மாடா? எதுங்கண்ணா? இந்த மாடு 2 பக்கமே வருங்கண்ணா. 2 பக்கமே ஓடும்? 2 பக்கமே வருங்கண்ணா. நல்ல ஹைட்டுமான காலை. ஆமாங்கண்ணா. இது வந்து என்ன விலை வருதுங்க? ஆனா இது இந்த காலை வந்து தனியா 95,000 சொல்லுதுங்கண்ணா. 95? ஆமாங்கண்ணா. சரிங்க. அப்படியே அடுத்து இங்க இருக்கிறது. ஆனா இந்த காலை வந்து பல்லு 2ங்கண்ணா. 2 பல்? ஆமாங்கண்ணா. 2 பல்லு ஜோடி இருக்குங்களா, இல்ல இது ஒத்ததாங்கண்ணா? ஒத்ததான். ஆமாங்கண்ணா. இது எப்படி ஒத்த வண்டி மாடுங்களா, இல்ல ரெட்டை வண்டி ஓட்டிட்டு இருந்த மாட்டாங்க. நாங்க ஒத்தைய வாங்கிட்டு வந்ததுங்க. ஒத்தைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கு உள்ள கொடுத்து ஒத்தையத்தான் கொடுத்தாங்க. இதோட விற்பனை விலை எத்தனை வருங்க? இது 75 ரூபா சொல்லுதுங்கண்ணா. 75 வரும்? ஆமாங்கண்ணா. சரி சரி. சரி ஓகே, அப்படியே அடுத்து பாத்திரலாம். ஆனா அடுத்தது இது 2 கடமுளப்புங்கண்ணா. பல்லு கடமுளப்பு. இதுவுமே அதுவுங்களா? ஆமாங்கண்ணா. நல்லா ஹைட் வெயிட்டுமான காலை. ஆமாங்கண்ணா. பாத்துங்க, இது 2 பல்லு கடமுளப்புக்குன்னா எந்த வாரத்துக்கு தாங்குங்க மாடு. நல்லா ஓட்டிட்டு இருந்த மாடுங்க ரெண்டுமே. சரிங்க. சராசரி வந்து எத்தனை வெயிட் வச்சா ஆவரேஜா இழுக்குங்க நம்ம காங்கேயம்? இதெல்லாம் ஒரு மினிமம் வந்து எவ்வளவுன்னு கிடையாதுங்கண்ணா. மேக்ஸிமம் 3 டன் வரைக்கும் வைக்கலாங்கண்ணா. 3 டன் மட்டும் வைக்கலாம். சரி சரி. சரி ஓட்டிட்டு இருந்த மாடு. அப்படியே அடுத்துங்க. அடுத்தது இது 2ங்கண்ணா, பல்லு கடமுளப்புங்கண்ணா. இதுவும் கடமுளப்பு தான்? ஆமாங்கண்ணா. இதுவும் ஜோடிங்கண்ணா. பாத்துங்க, அதுவும் ஜோடிங்களா? ஆமாங்கண்ணா. செவலை பிளஸ் மயிலை. ஆமாங்க. ரெண்டுமே ஜோடி. இது என்ன ரேஞ்ச் வருதுங்க? ஆனா இது 2,40,000 சொல்லுதுங்கண்ணா விலை. 2,40. ஆமா. பல்லுங்க? பல்லு 2மே கடமுளப்புங்கண்ணா. இது 2மே கடமுளப்பு. 2,40 சொல்றீங்க? ஆமாங்கண்ணா. பேசினா அனுசரிச்சு தரலாம்? பேசினா அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா. சரிங்க. அவங்க 2 பேரும் ஜோடியாவே இது 2 கொடுத்தாச்சுங்கண்ணா. விலை முடிஞ்சுங்களா? இது 2 உள்ள வந்து 2வது மாட கொடுத்துங்கண்ணா. சரி சரிங்க. 2 பேருமே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது 2 உள்ள வந்ததுமே 2வது மாட கொடுத்துங்கண்ணா. சரிங்க. இது 2 கொடுத்தாச்சுங்கண்ணா. சரி ஓகேங்க. எந்த ஏரியாவுக்கு இது கொடுத்துருக்கீங்க? ஆனா இது பேராவூர்னி கொடுத்துருக்காங்க. பேராவூர்னி. சரி ஓகே. அப்படியே இந்த மாடு ஜோடிங்களா?
இது ரெண்டும் கொடுத்தாச்சுங்கண்ணா. இது ரெண்டும் கொடுத்தாச்சு. இது ரெண்டுமே கொடுத்தாச்சுங்கண்ணா. அடுத்து அதுவுங்களா? இது ரெண்டும் கொடுத்தாச்சுங்கண்ணா. பல் ரெண்டு பல்லுங்க. இது 2 பல்லு. ரெண்டுமே 2 பல் கலைதாங்கண்ணா. ரெண்டுமே 2 பல் கலைங்கண்ணா. இந்த கொம்பு இருக்கிறது ரமேஷ்ண்ணா, ரமேஷ்ணோ, இதுவும் கொடுத்தாச்சு அதுவும் கொடுத்தாச்சு. இந்த இதுல உள்ள கட்டிக்கிற 3 ஜோடி கொடுத்துருக்குதுங்கண்ணா. 3 ஜோடியுமே விற்பனை முடிஞ்ச ஜோடி முடிஞ்சதுங்கண்ணா. சரி 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 ஓகே. அப்படியே அதுல பாத்துடலாம். இந்த மாதிரி பொடிக்கன்றுகள்லாங்க? இது மாதிரி பொடிக்கன்றுகள் இந்த ஒரு 4 கண்ணு இருக்குதுங்கண்ணா. 4 உருப்படி இருக்கு. ஆமாங்கண்ணா. சரி, இது பிளஸ் இங்க இருக்கிறதுங்களா? இந்த காலை இருக்குதுங்கண்ணா. இந்த காலை 2ங்க. இந்த கண்ணுக்கு 3 கண்ணு இருக்குதுங்கண்ணா. 3 கன்றுகள் விற்பனைக்கு இருக்கு. ஆமாங்கண்ணா. சரி 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 ஓகேங்க. இந்த மாதிரி கன்றுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கன்றுகள் வேணா கான்டாக்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மகிட்ட கண்ணு அவைலபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்கண்ணா. சரிங்க, வாங்கிக்கலாங்கண்ணா. வாங்கிக்கலாம். இன்னும் அந்த பக்கம் இருக்குதாங்க, பார்த்துக்கலாம். இன்னும் அந்தல இருக்குங்களா? இன்னும் அந்த பக்கம் 2 கண்ணு கட்டி இருக்குதுங்கண்ணா. இந்த கடை இருக்குனுங்க. ஆனா இந்த கடை இருக்குன்னு கொடுத்தாச்சுங்கண்ணா. நம்மளுது கொடுத்தாச்சு. இது நம்மளோட வீட்டு கண்ணுங்கண்ணா. இந்த கண்ணு வீட்டு மாட்டு கண்ணுங்க. வீட்டு மாட்டு முறை கண்ணுங்கண்ணா. கண்ணுக்கு சரியா வயசு 1 தான் ஆகுதுங்கண்ணா. 1 வயசு தான் ஆகுது. ஆமாங்கண்ணா. சரி சரிங்க. இதோட தாய் வந்து நல்ல பால் வருதுங்கண்ணா. சரிங்க. நானே வந்து இந்த தாய் தாய் வந்தீங்கன்னா 3 ஈத்த வச்சிருக்கிறேங்கண்ணா. 3 ஈத்த வச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி 2 கண்ணு போட்டுருச்சுங்கன்னா மொத்தமா 5 ஈத்த வச்சிருக்கிறேங்கண்ணா. சரி சரிங்க. நம்ம கிட்ட இருக்குதுங்க, நல்ல பால் வருதுங்கண்ணா. அது மட்டும் இல்லாம இது தாய் வந்து 5 ஈத்துமே வந்தீங்கன்னா கிடாரிக்கினதும் போட்டுதுங்கண்ணா. வரிசையா கிடாரிக்கினதாங்கண்ணா. சரி சரி சரி, நம்ம ஒரு கிடாரிக்கண்ணு பெருசு வேணும்னா அடுத்து காலக்கண்ணு போடும் நினைச்சிட்டு இருந்தா வளர்த்தலாம் நினைச்சிட்டு இருந்தா கிடாரிக்கண்ணுங்கண்ணா. இப்படியே ரிப்பீட்டா பெருசு பண்ணி 3 தடவை கணவரத்துக்கு ஒண்ணாந்தாச்சுங்கண்ணா. சரி சரி. இப்ப வீட்டுல ஓட்டிருக்கிற இப்ப போன மாசம் போட்டக்கண்ணு கிடாரிக்கண்ணு தங்கினது. நானும் காலக்கண்ணு அந்த மாட்டுல எக்ஸ்பெக்ட் பண்றேங்கன்னா நடக்க மாட்டேங்குது. காலக்கண்ணு வெள்ள. இதெல்லாமே வந்து வண்டி பழக்கம். இதெல்லாமே வந்தீங்கன்னா வண்டி பழக்கம் இல்லாத கண்ணுங்கண்ணா. இல்லாது காய் அடிச்சு சீர் பண்ணிருக்கீங்க. இனிமேல் தான் காய் அடிச்சு சீர், இப்பதான் காய் அடிச்சு சீர் ஆயிட்டு இருக்குதுங்கண்ணா. சரி சரி. இன்னும் 2-3 மாசம் போச்சுன்னா வண்டி பழக்கம் விளைக்கலாங்களா. இதெல்லாம் சராசரி எத்தனை ரூபாயில இருந்து விலை ஆரம்பிங்க? இதெல்லாம் வந்தீங்கன்னா சராசரியா வந்து 1 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கலாங்கண்ணா. ஜோடிங்கண்ணா. சரி சரி. நீங்க அப்படியே வந்துருப்பீங்கண்ணா. அப்படி இந்த இருக்கிற இது எல்லாமே அந்த 1 ரூபா ரேஞ்ச் பட்ட பட்ஜெட் தான் வருங்கண்ணா. 1 ரூபா ரேஞ்ச் தான் வரும். ஆமாங்கண்ணா. சரி ஓகே. நீங்க வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்டுருங்க, சொல்லிக்கலாங்கண்ணா. உங்க ஃபார்ம் எங்க இருக்கு? என்னதுன்னு ஒரு சின்ன டீடைல்ஸ். நம்ம ஃபார்ம் வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு பக்கத்துல தீத்தாமலைங்கிற கிராமத்துல இருக்குதுங்கண்ணா. சரிங்க. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்தீங்கன்னா 9994874875ங்க. இன்னொரு நம்பர் வந்தீங்கன்னா 7010892248ங்கண்ணா. சரிங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல வந்து பாத்து. நேர்ல வந்தா நம்மகிட்ட பெரிய இலை இருக்குங்கண்ணா எப்பவுமே. சரிங்க. கால கண்ணு இருக்குங்கண்ணா. கிடாரிய பசுமாடு இருக்கிறது வந்து நம்ம கிட்ட அதிகமா எப்பவுமே இருக்காதுங்கண்ணா. வீட்டு யூஸ்க்கு மட்டும் தான் நாங்க வச்சிருப்போம். சரிங்க. நான் வந்து பசுமாடு லைனு கிடாரி லைனுக்குள்ள போறது இல்லைங்கண்ணா. வண்டி ஏறுது காளைகள் மட்டும். வண்டி ஏறுது காளைகள் காளைக்கண்ணுகள் மட்டும் தான் நம்ம அதிகமா பண்ணிட்டு இருக்கிறோங்கண்ணா. சரி 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 ஓகேஜி, ரொம்ப நன்றி. இந்த கண்ணபுரம் தேர் திருவிழா பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்ல முடியும்? ஆனா கண்ணபுரம் தேர் திருவிழா வந்து வருஷம் அமாவாசைக்கு மாடு கொண்டு வந்துருவாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து எலெக்ஷனுங்காட்டிக்கு வந்து ஒரு 10 நாள் தள்ளி வச்சாங்கண்ணா. சரி. இந்த டைம் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கன்னா இந்த 2-3 வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் வந்து சிறப்பா இருக்குதுங்கண்ணா. நம்மளுக்கு சரி சரி. வந்ததையுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-16 மாட்டுக்கு மேல கொடுத்துட்டோங்கண்ணா. இப்ப 12 மணிக்கு மாடு இருக்கணுங்கன்னா 2 மணிக்குள்ளேயே வந்து ஒரு 16 மாட்டுக்கு மேல வியாபாரம் பண்ணிட்டுங்கண்ணா 2 மணி நேரத்துல. சரி. அது வரைக்கும் எங்களுக்கு வந்து மனசு ரொம்ப திருப்தியா இருக்குதுங்கண்ணா இந்த வருஷம். சரி சரி. ஏன்னா இதே மாதிரி வந்து முதல்ல எல்லாம் வந்தீங்கன்னா அமாவாசை அப்ப தேர் கூடாதுங்க. இது மாதிரி வந்து அமாவாசை முடிஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சு தான் வந்தீங்கன்னா தேர் கூட்டிட்டு இருந்தாங்க. அப்பவெல்லாம் வந்தீங்கன்னா இதே மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரி வியாபாரம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி செம ஜோரா இருந்துச்சுங்கண்ணா. அந்த 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இன்னைக்கு தான் வந்தீங்கன்னா வியாபாரம் எங்களுக்கு வந்து செம திருப்தியா செம ஜோர வியாபாரம் இருக்குதுங்கண்ணா நான் பார்த்த வரைக்கும். சரி 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 ஓகே, ரொம்ப நன்றி. கன்றுகள் வேணும்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க சரிங்க. Welcome to Tamil Singam channel.